வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் நானி ஃப்ரம் ரைசிங் ஸ்டார் நானி. ஏதாவது வேலை செஞ்சுட்டு கூட இருந்துடலாங்க, ஆனால் வெட்டியாக இருக்கிறதுன்றது பெரிய வேலையாக இருக்குது. சரி என்ன பண்ணலாம், ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து பார்த்தா மேங்கோ. அதுவும் சம்மரில் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட்னா அது இந்த மேங்கோ தான். சரி ஏன் நம்ம இந்த மேங்கோ வச்சு ஒரு கேக் செய்யக்கூடாது அப்படின்னு தோணுச்சுங்க. சரி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மேங்கோவை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆனால் இதை மேங்கோன்னு சொல்கிறத விட மாம்பழம்னு சொன்னால் அதோட கிக்கே வேறு லெவலில் இருக்குல்ல. தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறேன்றதுனால இந்த மாம்பழத்தை வந்து நான் கட் பண்ணல, கொலை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைஸ் பேஸ்ட்டாக இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி திரும்ப வந்து அந்த பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஏன் அரைச்சிட்டு திரும்ப இதே கிண்ணத்தில் போட சொன்னேன்னா, இந்த கிண்ணம் தான் வந்து நமக்கு அளவு. இதை வந்து நான்ஸ்டிக் தவாவில் போட்டுட்டு இதில் வந்து 1/4 பாகம் சர்க்கரை போட்டோன்னா நமக்கு வந்து மேங்கோ கிளேஸ் வந்து ரெடி ஆகிடும். சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுட்டேன். இதில் வந்து நம்ம கட் பண்ண மாம்பழம் சிம்மில் வச்சுக்கோங்க. கட் பண்ண மாம்பழம் போட்டுட்டு இதில் அதே கப்பில் 1/4 பாகம் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ இதில் அதையும் போட்டுடலாம். அடி பிடிக்காமல் இப்படி கிளறுங்க. இப்போ வந்து ஹையில் வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், முன்ன வந்து எவ்வளோ கெட்டியாக இருந்தது இல்லையா அந்த மேங்கோ பேஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு லிக்விட் மாதிரி, ஒரு ஆஃப் லிக்விட் அந்த மாதிரி சாலிடாக இருந்தது வந்து இப்போ கொஞ்சம் கரைஞ்சிருக்கா. இதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேக் செஞ்சதில் இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ எப்படி வரும்னு எனக்கே நோ ஐடியா. பார்ப்போம். நல்லா வந்தால் நல்லாயிருக்கும். நல்லா வந்து அம்மாட்ட திட்டு வாங்க மாட்டேன், நல்லா வரலன்னா திட்டு வாங்கணும். இந்த பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மேங்கோ பேஸ்ட்டை வேறு ஒரு கிண்ணத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பழுத்த நுங்கு இருக்கு இல்லையா, அதை வந்து நெருப்பில் சுடுவாங்க. அப்போ இதே ஸ்மெல் தான் வரும். நீங்கள் யாராவது பழுத்த நுங்கு வந்து நெருப்பில் சுட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, மேங்கோ கிளேஸ். பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ நம்ம இதை வந்து ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2 முட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எக் ஒயிட் தனியாகவும் எக் யாக் தனியாகவும் நான் 2த்தையும் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு தேவைப்படுறது வந்து எக் ஒயிட். இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அந்த பெரிய பாத்திரத்தில் இந்த எக் ஒயிட்டை ஊற்றிட்டு, நீங்கள் வந்து விஸ்க் இருந்தால் விஸ்க் கூட பயன்படுத்தலாம், இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லாததுனால நான் வந்து இந்த மாதிரி இந்த மோர் கடையிறதுன்னு ஒன்று வச்சுருக்காங்க எங்கள் வீட்டில், அதை யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா வந்து ஒரு ஃபோமி ஸ்டேட்டுக்கு வர வரையும் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போவே லைட்டாக அப்படியே நுர வருது, இதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கணும். இந்த எக் ஒயிட்டை வந்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இந்த மிஷினில் செய்யும்போது எனக்கு ஒரு 2 to 3 minutes ஆச்சு. இந்த விஸ்கரில் பண்ணும்போது இன்னும் லேட் ஆகும். எலக்ட்ரிக் பீட்டரில் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக தான் முடியும். இப்போ நான் இதில் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, பவுடர்டு சுகர்.
பவுடர்டு சுகர்னால் வேற ஒன்றும் இல்லைங்க, சுகரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிடுவாங்க, அதுதான் வந்து பவுடர்டு சுகர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வந்து அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து பவுடர்டு சுகர் எடுத்திருக்கேன். இந்த அளவை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இதே அளவுக்கு தான் நம்ம வந்து மைதா எடுத்துக்கணும். நீங்கள் மைதா இல்லைன்னா வந்து கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், ஆனால் நான் வந்து இன்றைக்கி மைதா தான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இந்த அளவுக்கு. இப்போ வந்து இந்த சுகரை இதில் கொட்டிடலாம். திரும்பவும் வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எக் யாக், அந்த முட்டை கரு இருக்கீங்களா, சாரி முட்டை கரு இருக்குங்களா, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எத்தனை முட்டை எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லோவிஷ் கலரில் வரும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெஜிடபிள் ஆயில், சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, நான் வந்து அந்த எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 1/4 பாகம், நீங்கள் எந்த அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அதில் வந்து ஒரு 1/4 பாகம். இந்த டம்ளர் தான் எல்லாத்துக்குமே எனக்கு இது அளவு. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 பாகம் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பேட்டரில் நம்ம ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு நம்ம வந்து திரும்பவும் பீட் பண்ணணும். நல்ல இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் எந்த அளவுக்கு சுகர் எடுத்தோமோ அதே அளவுக்கு நாம் மைதா எடுத்திருக்கோம், அதை வந்து இந்த பேட்டரில் நம்ம ஊற்றிக்கலாம். சாரி, போட்டுக்கலாம். போட்டுட்டோமா? இதை நம்ம வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு சோட்டா மாவு, இந்த தோசை இட்லிக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு மாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேட்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ் இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லாததுனால நான் வந்து அதை சேர்த்துக்கல. அது வந்து ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட்டுக்காக தான் நான் வந்து அதை சேர்த்துக்கல. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேங்கோ கிளேஸ் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 1/4 பாகம் நம்ம எடுத்து வச்ச அளவில் நம்ம மைதா சுகர்லாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு 1/4 பாகம் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இதையும் வந்து நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டர் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல. இப்போ நான் வந்து ஹாட் மோல்டு எடுத்துருக்கேன். இதில் தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம், பேக் பண்ண போகிறோம் இந்த கேக்கை. வாங்க, இப்போ இந்த மோல்டில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் வந்து ப்ரஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஈவனாக எல்லா பக்கமும் தேய்ச்சி விடுங்க. நான் வந்து பேட்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு பேட்டர் அதிகமாக வேணும், நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் மைதா சுகர் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக ஆயில் போட்டுட்டேன். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா மைதா இருக்குது இல்லைங்களா, இதை வந்து
கொஞ்சமாக எல்லா பக்கமும் தூவி விட போகிறோம். நல்லா போட்ட அப்புறம் டேப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ வந்து இந்த பேட்டரை இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா? நெக்ஸ்ட்டு வந்து தவாவை வந்து 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா என்கிட்ட ஸ்டாண்ட் இல்லாததுனால நான் வந்து ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த பேட்டர் எடுத்து உள்ளே வச்சுடுவோம். லேருந்து 35 minutes வரைக்கும் பேக் பண்ணணும். பேக் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. செய்யறதுக்குள்ள இந்த ஒரு கேக் செய்யறதுக்கு நான் பண்ணல ஒரு குப்பை, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். இங்கே பாருங்க, ஒரு கேக் செய்யறதுக்கு எவ்வளோ சாமானம். சபா முடியலை. இருங்க, க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாய். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வெச்சப்போ இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு உப்பி இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா 30 minutes ஆகுது. இப்போ வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்களா? நான் வெச்சப்போ விட இப்போ வந்து எந்த அளவுக்கு பஃபியாக இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். எதுவுமே ஸ்டிக் ஆகவே இல்லை தானே இந்த குச்சியில். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அதிலே வந்து கொஞ்ச நேரம் இருக்கட்டும், அப்போ தான் ஆறும், அப்போ தான் தொட முடியும்னா பார்த்தீங்கன்னா சுடும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்து அப்படியே சைடில் சூரி வச்சு அதிலே கொஞ்சம் வந்துட்டுக்கும், இருந்தாலும் இருக்கிற கொஞ்சம் பிடிப்பை கூட ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதில் அப்படி இப்போ அழகாக சூடாக இருக்கும், கொஞ்சம் அப்படியே கையில் பிடிச்சிக்கோங்க. எடுத்து பார்த்தா வாவ், அழகான ஃப்ளஃபியான ஹாட் கேக் ரெடி. அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கிளேஸ் இருக்குல்ல, இதை நாம் அப்படியே கேக் மேலே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு கேக்கில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பாதாம், முந்திரி இதெல்லாம் இதில் போட்டு அவ்வளோதாங்க, கேக் ரெடி. இந்த கேக்கை நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை until then it's bye from நானி. கேக் டேஸ்ட் உண்மையாகவே வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் அம்மா தம்பியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வெட்டி சாப்பிட்டு காட்டலான்னு நினச்சேன், பட் மறந்துட்டேன் டைம் ஆயிடுச்சுன்னதும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாய் காய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.